யெகோவா ஈரே பிரேயர் டீம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, என்னதான் ஆண்டவருக்குள்ள பலமான விசுவாசத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மனிதர்களாலும் மற்ற காரியங்கள்னாலும் ஏற்படும் போது அவை நமது இதயத்தில் ஒரு சின்ன அசைவை அல்லது ஒரு கலக்கத்தை கொண்டு வரும். ஏன்னா நமக்குன்னு அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, யாரிடத்திலும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நாம் தேவ பிள்ளைகள், நம்ம பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல தான் நாம் ஷேர் பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மனிதனிடத்திலும் சொல்லி ஆறுதல் தேடாதீங்க அப்படின்னு. அப்போ யாரும் சப்போர்ட் இல்லாத நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் எதிரில் இருக்கிற பிரச்சனைகளை விட அதிகமான பலம் உங்களுக்கு எது தெரியுமா? ஆண்டவருடைய பாதுகாப்பு. எங்கே எப்படி நமக்காக செயல்படணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே எலிசாவுக்கு எதிராக சீரிய ராஜா படைகளை அனுப்பிய போது எலிசாவின் வேலைக்காரன் அதை பார்த்து பயப்படுறாரு. அப்போ எலிசா சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 6:16 அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு. அதுபோல் எலிசா விண்ணப்பம் பண்ணி வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ புரியுதா? எத்தனை பேர் எதிராக நின்றாலும் ஆண்டவர் ஒருவரின் பாதுகாப்பு, அதாவது அவர் நம்ம கூட இருந்தால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள் இவைகளின் மத்தியில் ஆண்டவர் ஒருவரே போதும். ஏன்னா நமக்கு எதிராக செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதைவிட வலிமை மிகுந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு. ஏற்ற நேரத்தில் அவரது வல்லமை வெளிப்படும். உங்கள் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை நீங்கள் பெறுவீங்க. விசுவாசிங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.